என் பின்னால் இருக்கிறார்கள், மக்கள் என் பின்னால் இருக்கிறார்கள். நான் யாரையும் கிரேன் போட்டு கிரேன் அளவுக்கு பெரிய மாலை செய்து தலையிலே போடு என்று நான் சொன்னதில்லை. யாராவது கொடுத்தாலும் கூட புத்தகமாக கொடுங்கள் என்று சொல்லுவேன். அந்த வகையில் இந்த கட்சியை 96,000 கிராமங்கள் 96,000 கிராமங்கள், அவ்வளோ கிராமங்களுக்கு சென்று நான் இந்த கட்சியை வளர்த்தேன், வேர்வை சிந்தி வளர்த்தேன். இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆலமரமாக இது வளர்ந்திருக்கிறது. இந்த ஆலமரத்தில் ஒரு கிளையில் ஏறிக்கொண்டு அது மொனக்கிளையில் உட்காந்து அடிக்கலையை வெட்டுற, மொனக்கிளையில் உட்காந்து அடிக்கலையை வெட்டுற. அப்போ நீ என்ன ஆவ? மொனக்கிளையில் உட்காந்து வெட்டுற நீ என்ன ஆவ? என்ன ஆகும் சொல்? கீழே விழ வேண்டித்தான், கீழே விழ வேண்டித்தான். ஆலமரத்தினுடைய ஆயிரக்கணக்கான விழுதுகள், பட்சிகள், நிழல், அதன் நிழலுக்காக வருகின்ற மக்கள் எல்லாம் என் பக்கம். நீ அந்த களையை வெட்டி மனக்கிளையில் உட்கார்ந்து நீ அந்த களையை வெட்டுற, அது கூட அந்த ஆலமரத்தில் இருந்து ஒரு கொம்பை செய்தி கோடாலியை ஆக்கி கோடாலியை கொண்டு இந்த மரத்தை வெட்ட பார்க்குற, உன்னால் முடியாது. அதனால் உன்னுடைய இந்த அரசியல் பயணம் முடிஞ்சு போய்விட்டது. அதனால் இது நான் வயிறெறிஞ்சு சொல்கிறேன், உன்னுடைய அரசியல் பயணம் முடிவடைந்து விட்டது என்று. அந்த வகையில் ஏன்னாலும் இது அடுத்த தலைமுறைக்கு, அதற்கு அடுத்த தலைமுறை சின்ன அந்த பசங்க வந்தாங்களே, இப்போ கூட சின்ன பசங்க, அதுக்கு எல்லாருக்கும் புரியுது. அதனாலே சொல்லுகிறேன், இனிமேல் தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வளர்ச்சி, வெற்றி, வெற்றி, வெற்றி. வருகின்ற தேர்தலிலே பாட்டாளி மக்கள் என்ன சொல்லுகிறார்களோ, என்ன அவர்கள் நினைக்கிறார்களோ அதை நான் செய்வேன், கட்டாயம் செய்வேன், வெற்றி பெறுவேன். அதனால் நிறைய சட்டமன்ற உறுப்பினர்களை நான் உருவாக்குவேன். அது